உங்க சொந்தக்காரர் யாராவது உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்து சதுர என்னடா இப்படி இருக்கிறான்னு சொல்லி டப்பால் உட்காந்துருவாங்க. இல்ல கௌரவமா பாப்பாங்களா இல்ல அசிங்கமா பாப்பாங்களா கேவலமா பாப்பாங்க? இல்லைங்க, அவன் நல்லா அந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படி பரிதாபப்பட்டு தான் பார்ப்பாங்க. பரிதாபப்பட்டு பார்த்துட்டு என்ன பண்றது சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்க கடைசி காலத்து சிவன்கிட்ட என்ன வேண்டுவீங்க? சிவனுங்களா நல்லபடியா ஒண்ணு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா கூப்பிட்டாலும் பார்க்க போல போயிடுவேன். இப்ப சொந்த பந்தம் எதுவுமே உங்களுக்கு நினப்பு இல்ல? அதெல்லாம் இங்க வந்து நினைப்பே வைக்க கூடாதுங்க. எந்த இது இல்லாம இருந்தாலும் அவரே சத்தம்லாம் கூட்டு போயிடுவாரு என்ன படுக்காமையே. அங்க பதிகளுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டீம் இருக்காங்க. அவங்களே வந்து எல்லாம் மரியாதை விபூதி போட்டுக்கின்னு சில குரூப் இருக்குது. அவங்க அது வந்து ஏமாத்தல் குரூப். வசூல் வேட்டை. ஐயா, உங்களுக்கு கரன்சி தானம் கொடுப்பாங்களா? நிறைய வருமா காசு? முதல்ல ஜடமுடியெல்லாம் இருந்தது சாமி. ஜடமுடியெல்லாம் பெருசா இருந்தது. அப்ப வந்து ஒரு பெரிய கடனே கட்டி முடிச்சேன் இங்க வந்து. இப்ப நான் 3 மாசம் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேங்க. அது அக்கா தங்கச்சி வீட்டுல கூப்பிட்டாங்க போனாங்களா, மொட்டை அடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய கடனே இருந்தது. அக்கா பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடி போட்டுங்க 3 லட்சம் ரூபா கடன் ஆயிடுச்சு. அந்த கடனை வந்து அண்ணாமலை தான் உட்காந்து கொடுத்தாரு. நைட் வரும். ஆமா, இங்க வந்து பிச்சை எடுத்தா அந்த 3 லட்சம் ரூபா கடன் கட்டுது. பெரிய எனக்கு 1 லட்சம் ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாரு செலவுக்கு.